வணக்கம் நண்பர்களே. ஆபத்து காலத்தில் உதவும் சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் சோம்பேறித்தனத்தால் வரும் துன்பத்தையும் ஒரு சுறுசுறுப்பான சிட்டுக்குருவியின் வழியாக விளக்கும் அழகிய நீதிக்கதை இது. ஒரு பெரிய ஆலமரத்தில் சின்னான் என்ற ஒரு சிட்டுக்குருவி வாழ்ந்து வந்தது. சின்னான் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். நாளைக்கு என்ன செய்வது என்று யோசித்து உணவை சேமித்து வைப்பதில் அதற்கு அலாதி பிரியம். அதே மரத்தில் இன்னொரு கிளையில் வம்பன் என்ற மற்றொரு குருவி இருந்தது. வம்பன் சோம்பேறி. இன்னைக்கு கிடைச்சதை இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு பார்ப்போம் என்ற கொள்கையுடையவன். சின்னான் கஷ்டப்பட்டு தானியங்களை சேமிப்பதை பார்த்து வம்பன் எப்போதும் கேலி செய்வான். ஏன் சின்னான், இப்பவே ஏன் இப்படி கஷ்டப்படுற? மரத்துல தான் நிறைய பழங்கள் தானியங்கள் இருக்கே, ஜாலியா விளையாடாம ஏன் இப்படி ஓடி ஓடி சேமிக்கிற? அதற்கு சின்னான் புன்னகையுடன், இப்போது கோடை காலம், உணவு தாராளமாக கிடைக்கும். ஆனால் மழைக்காலம் வந்தால் நம்மால் வெளியே பறக்க முடியாது. அப்போது இந்த சேமிப்பு தான் நம்மை காப்பாற்றும் என்று கூறும். வம்பன் அதை காதில் வாங்காமல் பறந்து போய்விடும். வந்ததே மழைக்காலம். சில மாதங்கள் கடந்தன. சின்னான் சொன்னபடியே வானம் இருண்டது. பலத்த காற்றுடன் மழைக்காலம் தொடங்கியது. தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக பெருமழை பெய்தது. மரங்கள் அனைத்தும் நனைந்து பலத்த காற்றால் பறவைகள் வெளியே வர முடியாமல் கூடுகளுக்குள்ளேயே முடங்கின. சின்னானின் நிலை. சின்னான் தன் கூட்டில் நிம்மதியாக இருந்தது. தான் சேமித்து வைத்திருந்த நெல்மணிகளையும் தானியங்களையும் சாப்பிட்டு கொண்டு மழையை ரசித்து கொண்டிருந்தது. வம்பனின் நிலை. வம்பனுக்கு கடும் பசி. வெளியே போய் உணவு தேடவும் வழியில்லை. மழையில் நனைந்து பசியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. தன் தவறை நினைத்து வருந்தியது. பசியால் வாடிய வம்பன் மெதுவாக பறந்து சின்னானின் கூட்டிற்கு வந்து நின்றது. சின்னான், என்னை மன்னித்துவிடு. நீ அன்று சொன்னதை கேட்காமல் சோம்பேறியாக இருந்து விட்டேன். இப்போது பசியால் சாக கிடக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்து காப்பாற்று என்று கெஞ்சியது. சின்னான் வம்பனை பார்த்து பரிதாபப்பட்டது. தன்னிடம் இருந்த உணவில் பாதியை வம்பனுக்கு கொடுத்து, பரவாயில்லை வம்பா, இனிமேலாவது சேமிப்பின் அருமையை தெரிந்து கொள் என்றது. உணவை சாப்பிட்டு பசியாறிய வம்பன் அன்று முதல் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சின்னானைப் போலவே சேமிக்கத் தொடங்கியது. கதையின் நீதி: வருமுன் காப்பதே சிறந்தது. நல்ல காலம் இருக்கும்போதே எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைக்க வேண்டும். அதுவே ஆபத்து காலத்தில் நம்மை காக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.